தேசிய உணர்வுகளை அதிகரிக்கக்கூடிய இரண்டு முக்கியமான நாட்கள்தான் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினம். பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற ஆகஸ்ட் 15 டெல்லி செங்கோட்டையில் பாரத பிரதமர் கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். மாநிலங்களை பொறுத்தவரை சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர் கொடியேற்றுவார். இந்த தினத்தில் கொடி கீழிருந்து மேலே ஏற்றப்பட்டு பறக்கவிடப்படும். இதை ஆங்கிலத்தில் பிளாக் ஹாய்ஸ்டிங் என்று குறிப்பிடுவார்கள். அதேபோல் இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாளான ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று கத்தர்விய பாதையில் அணிவகுப்புகள் நடத்தப்பட்டு நாட்டின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவரால் ராஷ்டிரபதி பவனில் கொடி அவிழ்க்கப்படும். அனைத்து மாநிலங்களை பொறுத்தவரை இந்த நாளில் கவர்னரால் கொடி அவிழ்க்கப்படுகிறது. அதாவது கம்பத்தின் உச்சியில் இருக்கும் கொடி குடியரசு தினத்தன்று உரியவரால் கயிற்றை சுண்டி இழுத்து அவிழ்த்து விடப்பட்டு பறக்கவிடப்படும். இதை ஆங்கிலத்தில் பிளாக் அன்ஃபர்லிங் என்று குறிப்பிடுவார்கள். குடியரசு தினத்தன்று நம்முடைய இராணுவத்தின் வலிமையை பறைசாற்றும் விதமாக அணிவகுப்புகள் மற்றும் சாகசங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. அதேபோல் நம்முடைய கலாச்சார பன்முகத்தன்மையை உணர்த்தும் விதத்திலும் அணிவகுப்புகள் இடம்பெறும். அனைத்து மாநிலங்களிலும் இருந்து வடிவமைக்கப்பட்ட ஊர்திகளில் தலை சிறந்தவை தேர்ந்தெடுக்கப்பட்டு குடியரசு தின விழா அணிவகுப்பின் போது காட்சிப்படுத்தப்படும். நம் நாட்டின் வளத்தையும் சிறப்புகளையும் உலகிற்கு உணர்த்தும் விதமாகவே இப்படி ஏற்பாடுகள் நடத்தப்படுகின்றன. குடியரசு தின விழாவிற்கு வெளிநாட்டு தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்படுகிறார்கள். இந்தியர்களின் உணர்வோடு கலந்திருக்கக்கூடிய தேசிய கொடியை முதலில் வடிவமைத்தவர் பிங்கிலி வெங்கையா. நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் ஆலோசனைப்படி மூவர்ண கொடியை அவர் வடிவமைத்தார். மையத்தில் காந்தியின் ராட்டை தான் அவர் வடிவமைத்ததில் இருந்தது. இந்த வடிவத்தை நாம் அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் நம் அரசாங்கம் 2009 வெளியிட்ட தபால் தலையில் பார்க்கலாம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போதுதான் இந்த கொடி காங்கிரஸ் கட்சியினரால் பயன்படுத்தப்பட்டது. நாடு விடுதலையான சமயத்தில் நமக்கென ஒரு கொடி ஒன்றை அறிமுகப்படுத்த தலைவர்கள் முடிவு செய்த போது ஒரு கட்சி பயன்படுத்திய கொடியை எப்படி நாட்டின் கொடியாக அறிவிப்பது என்ற ஒரு சர்ச்சை எழுந்தது. அப்பொழுது சுரையா தியாப்ஜி என்ற பெண்தான் மூவர்ண கொடியில் நடுவில் இருந்த ராட்டைக்கு பதிலாக அசோக சக்கரத்தை பயன்படுத்தி புதிய கொடியை வடிவமைத்தார். அனைவராலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அதுவே தேசிய கொடியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. நம் தேசிய கொடியை சட்டையில் குத்திக் கொள்ளும் நாம் அதை வடிவமைத்த சுரையா அம்மையாரின் பெயரையும் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். இனிய குடியரசு தின வாழ்த்துக்களை பகிர்வது வாங்க பயணிக்கலாம். மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகா தேவி.